நடிகர் ஏவிஎம் ராஜன் வாழ்க்கை வரலாறு. இவருடைய பேருக்கு ஏற்றார் போலவே சினிமாவில் ஒரு ராஜாவாக வலம் வந்தவர். வட்ட வடிவ அழகிய முகம், கம்பீரமான தோற்ற பொழிவு. ரொம்ப சாதாரணமா சொல்லிடணும் அப்படின்னா, நடிகர் திரு சிவாஜியையும் ஜெமினி கணேசனையும் பிசைந்து எடுத்தது போல, அதை நினைவுபடுத்துறது போல இவருடைய நடிப்பு ரொம்ப அபாரமா இருக்கும். தோற்றம் ஜெமினி கணேசனை போல இருக்கும். நல்ல குரல் வளம், ஏற்ற இறக்க உச்சரிப்பு அப்படின்னு இவர் சினிமாவில் வெகு சீக்கிரத்திலேயே புகழோட உச்சியில போய் அமர்ந்தார். தமிழக தாய்மார்களால ரொம்ப வரவேற்கப்பட்ட நடிகர் தான் சொல்லணும். நிறைய ஆன்மீக படங்கள்ல நடித்திருக்கிறார். சினிமாவில் இருக்கிற நிறைய நபர்கள் செய்கிற அதே தவறு போல இவரும் தயாரிப்புல இறங்கி தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்தார். அதற்கு அப்புறம் ஒரு கடவுளால ஈர்க்கப்பட்டு அந்த இறை தொண்டுக்கு தன்னை அர்ப்பணித்தார். இந்த ஏவிஎம் ராஜன் யாரு, அவருடைய குடும்ப பின்னணி என்ன, இவர் சினிமாவுக்குள்ள வந்தது எப்படி, சினிமாவில் சாதித்த சாதனை, இவருடைய பிற்கால வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு ஏவிஎம் ராஜனுடைய வாழ்க்கையில நிறைய சுவாரஸ்யமான பக்கங்கள் நிறைந்து கிடக்கிறது. அவை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலாம். இது RS ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டு வாங்க. ஏவிஎம் ராஜன் அவருடைய நிஜ பெயர் சண்முக சுந்தரம். இவர் 1935 ஜூலை 26 அன்று புதுக்கோட்டையில பிறந்தார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கணக்கில் பட்டம் பெற்றிருக்கிறார். இவருடைய பெற்றோர் இவரை காவல் அதிகாரியாக பார்க்க ஆசைப்பட்டிருக்கிறாங்க. தேர்வு எழுத மெட்ராஸ் வந்த ஏவிஎம் ராஜன் தேர்வுக்கு தகுதி பெறவில்லையா. இவர் கிண்டி ராஜ்பவன்ல வேலையை பார்த்த போது அங்கு கிடைத்த சம்பளம் இவருடைய குடும்பத்தை ஓட்டுவதற்கு போதவில்லை அப்படிங்கிற காரணம் தான் சினிமாவுக்கான முயற்சியை எடுக்க வைத்திருக்கிறது. இவருடைய காவல்துறை அதிகாரியாக வர வேணும் அப்படிங்கிற ஆசை ஏன் தடைபட்டிருக்கு அப்படின்னா, அவர் படிக்கிற போது ஏற்பட்ட ஒரு விபத்துல ராஜனின் ஒரு கை எலும்பு முறிந்திருக்கிறது. அதனால அவரது ஆசை நிராசையானது. தொடர்ந்து தான் BA கணிதம் படித்தார். சென்னை கிண்டி கவர்னர் மாளிகையில வேலை கிடைத்திருக்கிறது. அந்த சம்பளம் பற்றாக்குறையாக இருந்திருக்கிறது. தனது தந்தையின் நண்பர் பாடலாசிரியர் கூசா கிருஷ்ணமூர்த்தியை இவர் தேடி போயிருக்கிறார். இரத்த கண்ணீர் படத்துல இடம்பெற்ற குற்றம் புரிந்தவன் வாழ்விலே அப்படிங்கிற பாடலையும், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற படத்தில் வரும் எளியோரை தாழ்த்தி என்ற பாடலும் உட்பட பல பாடல்களை எழுதியுள்ள கவிஞர் தான் அவர். திரைத்துறையில நடிகராக முயற்சி செய்ய அவர் சொல்லியிருக்கிறார். நீ பார்க்கறது ரொம்ப அழகா இருக்க, அதனால நீ நடிகராக ட்ரை பண்ணு அப்படின்னு. அதனால தானே அதற்கான வாய்ப்பையும் போகிற இடமெல்லாம் தேடவும் ஆரம்பித்திருக்கிறார். அதன்படி 1957 வெளியான சிவகங்கை சீமை அப்படிங்கிற படத்துல சில காட்சிகள்ல தோன்றினார் ஏவிஎம் ராஜன். படம் மாபெரும் வெற்றி பெற்றது. ஆனா காட்சிகளோட நீளம் கருதி ராஜனின் காட்சிகள் மட்டும்தான் வெட்டப்பட்டது அப்படிங்கிறது சோகம். தான் பாடலாசிரியராகவும் திரைப்படத்துல ராஜனுக்கும் வாய்ப்பு தேடி கொடுத்தார் அந்த பெருந்தன்மை கொண்ட கவிஞர். பிரபல நகைச்சுவை நடிகர் TS துரைராஜ் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளியான 1000 காலத்து பயிர் அப்படிங்கிற படத்துல இவர் அறிமுகமாயிருக்கிறார். ஏவிஎம் நிறுவனத்துல மாத சம்பள கலைஞராக இணைந்திருக்கிறார். ஆரம்பத்துல 100 ரூபாயில ஆரம்பித்த இவரது மாத